Solve the system of linear equations by the rank matrix inversion method. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எக்ஸ் ஒய் அன்னோன் வேரியபிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் த மெத்தட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். இன்வர்ஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் டு அந்த எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ மேட்ரிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் the inversion method, second one is Cramer rule, and third one is row reduction method. சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்வர்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ இது எப்படி ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணி XYZ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா XYன்ற 2 வேரியபிள் வரும், 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா XYZன்றது 3 வேரியபிள்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும், வேரியபிள்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். 2 5 1 2. ஸோ 2 5 1 2. நெக்ஸ்ட்டு XY வேரியபிள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்க நம்பர்ஸ் எடுத்துக்கணும். -2 -3. ஓகேவா? ஸோ இது A, இது B X, இது B A X B. இப்போ X மட்டும் அப்படியே வச்சுட்டு இந்த A இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா இன்வெர்ஸ் ஆயிடும். ஸோ தட் இஸ் A இன்வெர்ஸ் B. இதுதான் என்னென்னா ஃபார்முலா டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடோட ஃபார்முலா X = A இன்வெர்ஸ் B. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதில் இருக்கிறத மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு B இருக்கிறது, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு A இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, A மேட்ரிக்ஸ் இதுதான், இதை நம்ம எடுத்துகிட்டு A இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A = டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 5 1 2. 2 2s are 4, 1 5s are 5. So 4 - 5 is -1 is not equal to 0. Then only A inverse is exists. Okay, it's a non-singular matrix, so only A inverse is exists. Not equal to 0 வந்தால் மட்டும்தான் A inverse exist ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிப்போம். அட்ஜாயின்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். 2 2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் 2 2 தான் வரும். இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுவோம். இட்ஸ் -5 -1. ஸோ அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் A inverse = 1 by determinant of A into adjoint of A. That is A inverse = 1 by determinant of A value is -1 into adjoint of value is this. ஓகே, இந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் எல்லாத்தோட சிம்பிளும் சேஞ்ச் ஆகிரும். இது -2, இது +5 இது -2 வந்துடும். ஓகே, தட் இஸ் A இன்வர்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A இன்வர்ஸையும் இங்கே நீங்கள் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்க பாருங்கள், இந்த B இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வரும். ஸோ X = A inverse B. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண A இன்வர்ஸ் வேல்யூ இன்ட்டு Bயோட வேல்யூ. ஓகே, இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 2 2s are 4, -2 into -2 is +4, 5 3s are 15 -15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 1s are 2 -2, 2 3s are 6 +6. ஓகே, ஸோ 4 - 15 is -11, -2 + 6 is 4. இதுதான் எக்ஸ் வேல்யூ. ஃபஸ்ட் ஒன்னில் இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, செகண்ட் ஒன்னில் இருக்கிறது ஒய் வேல்யூ. த சொல்யூஷன் செட் இஸ் -11, 4. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த XY வேல்யூவை நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். ஸோ X = -11, Y = 4. ஸோ இங்கே பாருங்கள், X பதில் -11 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × -11 is -22 plus 5 × 4, 5 4s are 22, -22 plus 20 = -2 வந்துடும். சரிங்களா? நீங்கள் சால்வ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும் அதை நம்ம ஆன்சர் ரைட்டாக இல்லையான்னு. ஸோ செகண்ட் கொஸ்டின் அதுலேயே 2x - y = 8, 3x + 2y = -2. ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்துப்போம். 2 -1 3 2, x y 8 -2. ஸோ இது A, இது X, இது B. ஸோ X = A inverse B. ஸோ இதை வச்சு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A 2 2s are 4. ஓகே, -3 வரும், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ +3 ஆயிரும். 4 + 3 = 7. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. தென் A inverse is exist. ஸோ அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 2 2ம் அப்படியே மாறிடும். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும், சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இது +1 ஆயிரும், இது -3 ஆயிரும். ஸோ A inverse = 1 by determinant of A into adjoint of A. That is 1 by determinant of A ஓட வேல்யூ is 7, adjoint of value is 3. ஸோ X = A inverse B. ஸோ X = A inverse ஓட வேல்யூ இது அப்படியே எழுதணும். 1/7, 2 1 -3 2. நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ 8 -2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1/7 அப்படியே இருக்கட்டும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 8s are 16, 1 2s are 2. நெக்ஸ்ட் 8 3s are 24, 2 2s are 4. மைனஸ் இருக்கிறதுல மைனஸ். 16 - 2 is 14, -24 - 4 is -28. ஸோ டிவைடட் பை 7 இருக்குது. ஸோ 7ஆல் டிவைட் பண்ணிங்க. 7 2s are 14,
7 3 7 4s are 28. So 2 comma minus 4. 2ன்றது x வேல்யூ, 4ன்றது y வேல்யூ. நீங்கள் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். த சேம் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதிப்போம். 2 3 -1 1 1 1 3 -1 -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஒய் இசட். நெக்ஸ்ட்டு 9 9 -1. சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த சைடு சப்போஸ் -9 இருந்தால் +9 கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். சரியா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இஸ் டிட்டர்மெண்ட் ஆஃப் 2 3 -1 1 1 1 3 -1 1 -1. ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்பருக்கு எடுப்போம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் கேன்சல், இந்த 4 நம்பர் வரும். நெக்ஸ்ட்டு +3 இருந்தால் -3ன்னு எடுக்கணும். ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் கேன்சல், இந்த 4 நம்பர்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல், இந்த 4 நம்பர் வரும். ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கணும். 2 -1 +1 -3 -1 இந்த சைடு போகும்போது ஒரு மைனஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ -3 -1 -1 -3 இட் இஸ் 0. -1 -3 is -4. -1 -3 is -4. But 3 4s are 12. 1 4s are 4. 12 plus 4 is 16. That is A inverse is exists. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் இருக்கிற எல்லா அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அட்ஜாயின்ட்டுக்கு எப்படி பண்ணணும், ஈச் நம்பர்ஸ்க்கு 9 நம்பர்ஸ்க்கும் கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒரு நம்பராக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 ஃபஸ்ட்டுக்கு 2க்கு கோஃபேக்டோ, நெக்ஸ்ட்டு 3க்கு கோஃபேக்டோ, -1க்கு கோஃபேக்டோ. ஸோ அதே மாதிரி 9 நம்பர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சிம்பிள்ஸு ப்ளஸ் மைனஸ் அந்த சிம்பிள்ஸ் போட்டு நீங்கள் அந்த 9 நம்பர்ஸ்க்கும் கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கோஃபேக்டர்ஸை நம்ம ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இட் இஸ் 1 by டிட்டர்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் 16, அட்ஜாயின்ட் ஆஃப் வேல்யூஸ் இது போட்டுட்டேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ இது இன்ட்டு பியோட வேல்யூ ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் 9 9 -1. சரி, இந்த 1 by 16 அப்படி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். எப்படி மல்டிப்ளை பண்ணால் ரோ காலமாக தான் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? 0 9s are 0, 4 9s are 16, so 36, 4 1s are 4. Next செகண்ட் ரோ 4 9s are 36, 4 9 1s are 9, 3 1s are 3 plus 3 minus 4 into 9 minus 36, 11 9s are 99, 1 1s are 1. ஸோ நம்ம இதை இது பண்ணணும். 36 minus 4 is 32, 36 45 48, 100 minus 36 is 64. ஸோ 16 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 16 2s are 32, 16 3s are 48, 16 4s are 64. That is எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 2. இங்கே பாருங்கள், ஈக்குவலுக்கு இந்த பக்கம் -31 இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் நம்பரை என்ன பண்ணணும், ஈக்குவலுக்கு அந்த சைடு போனால் +31 சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் 1 1 1, 6 -4 5, 5 2 2 எக்ஸ் ஒய் இசட். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் 2, இங்கே -31 இந்த சைடு போகும்போது +31 ஆகிடும். ஸோ +31 13. ஸோ இது ஏ எக்ஸ் பி. ஸோ இதை வச்சு என்ன பண்ணணும், டிட்டர்மெண்ட்டு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த வேல்யூ வச்சு டிட்டர்மெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிட்டர்மெண்ட்டோட வேல்யூஸ் 27, தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, தென் ஏ இன்வெர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட்டு ஈச் நம்பர்ஸ்க்கும் கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 9 நம்பர்ஸ்க்கும் 1 2 3 9 நம்பர்ஸ்க்கும் என்ன பண்ணணும், கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த கோஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், அட்ஜாயின்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணினா ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அட்ஜாயின்ட் வந்துடும். தென் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. தட் இஸ் 1 by டிட்டர்மெண்ட் ஆஃப் வேல்யூ இஸ் 27, அட்ஜாயின்ட் வேல்யூ இது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இன்வெர்ஷன் ஃபார்முலா போடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸோட வேல்யூ இது ஃபுல்லாக. ஓகே, பியோட வேல்யூ இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க நம்பர். ஓகே, இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ரோ காலம் 18 2s are 36, 0 31s are 0, 9 13s are 117. Next 13 2s are 26, 3 31s are 93, 1 13s are 13. Next third one 32 2s are 64, 3 31s are 93, 10 13s are 130. ஸோ அப்போ இது நீங்கள் பண்ணிங்கன்னா 117 minus 36 is 81, 26 plus 13 is 39, 39 minus 93 is -54,
ஓகேவா. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணிங்கன்னா 27. ஸோ அப்போ 27 டிவைட் பண்ணும்போது 27 3s are 81, 27 2s are 54, 27 1s are 27. ஸோ எக்ஸோட வேல்யூ -3, ஒயோட வேல்யூ -2,